அக்கா என்ன எல்லாம் இங்கே கூட்டமாக நிற்கிது, எல்லாம் வரவங்கெல்லாம் ஓடிட்டே இருக்காங்க, என்னங்க்கா? ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் குறி சொல்லிட்டு இருக்கிறாரு, அதுக்கு தாம்மா எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ நானும் அதுக்கு தான் போகிறேன். உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் அவர்கிட்ட போய் நின்னீன்னா எல்லாம் தீர்த்து வைப்பாருமா. வா நம்ம 2 பேருமே போகலாம் வா. அப்படியாங்க்கா, வாங்க போகலாம். உன் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் போ. சிஷ்யா, எல்லார் வீட்டிலும் என்ன நடக்கிறது, யார் யாரெல்லாம் இருக்கிறார், என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற எல்லார் வீட்டிலும் போய் கவனித்துக் கொண்டு வா போ. சாமி, சொல்லு மகளே. சாமி எனக்கும் ஒரு இரு, நான் சொல்கிறேன். நீ வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி கொண்டிருக்கிறாய். எல்லாம் எனக்கு ஆண்டவன் சொன்னான். உன் பிள்ளைகள் படிப்பதே இல்லை. பகவானே, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை. சாமி, என் மனசில் இருக்கிறதெல்லாம் எப்படி சாமி நீங்கள் சொல்கிறீங்க? இதைத்தான் சாமி நான் சொல்ல வந்தேன். எல்லாம் அவன் செயல். ஆமாம் சாமி, எனக்கு இந்த கஷ்டம்தான் சாமி, எப்படியாவது தீர்த்து வைங்க சாமி. இன்னும் ஒரு வாரத்திற்குள் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா, உனக்கு எல்லாம் நல்லதே தான் நடக்கும். ஆண்டவா, என் சிஷ்யனிடம் போய் என் ஜிபே நம்பர் வாங்கி கொண்டு எனக்கு அக்கவுண்டில் 10,000 டிரான்ஸ்ஃபர் செய்யணும். இப்போ நீ கிளம்பலாம். சரி சாமி. போய் வா மகளே. அவர்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு வந்தாயா? இல்லையா? அறிவு கெட்ட முண்டமே, போய் அறிந்து கொண்டு வா. சிஷ்யா, நம் கணக்கு போட்டது போல் 10 லட்சம் சேர்ந்து விட்டதா? சேர்ந்து விட்டதா? அப்ப இந்த சாமியார் வேஷம் கலைந்து விட்டது. அடே சிஷ்யனுங்களா, ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன் யூஎஸ்க்கு. வாங்க எல்லாம், 8 மணிக்கு ஃப்ளைட்டு, வாங்க போலாம். அக்கா, இங்கே ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருந்தாரல்லங்க்கா, அவரை பார்த்தீங்களா? அதை ஏம்மா கேட்குற? இது போலி சாமியாராம்மா. நானே பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கிறேன். இப்படித்தான் ஊர் ஊராக போய் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு ஆளுகளை விட்டு தெரிய வச்சுட்டு வந்து இந்த ஆள் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை நம்ப வச்சு பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு இப்போ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டானாம்மா. நானும் காசு ஏமாந்து தாம்மா நிற்கிறேன். நீயுமா காசு ஏமாந்த? ஆமாக்கா, 10,000 ரூபா ஜிபே பண்ணிவிடுன்னு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஜிபே பண்ணிவிட சொன்னார். ஜிபே பண்ணிவிடுன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. இருந்தாலும் இந்த ட்ரெண்டிங் காலத்தில் சாமியாரும் ட்ரெண்டிங்காக இருப்பாருன்னு நினச்சிட்டு நானும் அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்டேங்க்கா. இப்போ என்னோடய 10,000 ரூபாயும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. இதுதான்க்கா சொல்கிறது, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுபோல இந்த நாட்டில் போலி சாமியார்கள் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது போலி சாமியாரை நம்பாதீர்கள். நன்றி, வணக்கம்.